விநாயகனை போற்றி, குருவானை போற்றி, தட்சிணாமூர்த்தி பகவானை போற்றி. அன்பிற்கினிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இவ்வருடம் ஜென்ம குருவாக வருகிறது என்று அச்சப்படுவீர்கள். கூட்டுத் தொழில், நண்பர்கள் ஸ்தானம், அதே நேரம் தொழில் ஸ்தானாதிபதியே லக்கணத்தில் மிதுன ராசியில் அமர்வதால் உங்களுக்கு இவ்வருடம் யோகமான வருடம் என்று தான் சொல்ல வேண்டும். கூடுமானவரை இவ்வருடம் பொற்கால வருடமானதான் இருக்கும். பிரிந்த சொந்த பந்தங்கள் வந்து சேரும் வருடமாக இருக்கும். கூட்டுத் தொழில் மட்டும் சற்று கவனம் தேவை. படிக்கின்ற மாணவர்களுக்கு சற்று சர்க்கல்கள் ஏற்படலாம். சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றல், ஞாபக மறதி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இவ்வாண்டு முடிவுக்கு வரும். காதல் திருமணங்கள் சிலருக்கு கைகூடும். தொழிலில் மாற்றம் ஏற்படும். தந்தை வழி சொந்தங்கள் வந்து சேருவார்கள். மாமன் மைத்துனர் உறவுகள் நன்றாக இருக்கும். மேலும் மேலும் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வருடங்கள் தான். ஆகவே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் தனுசிலோ அல்லது மீனத்திலோ குருவோ சுக்கிரனோ இருந்தால் இவ்வருடம் இவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பொற்காலமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வருமானங்கள் உண்டாகும். இழந்த சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கான அமைப்பெல்லாம் இருக்கிறது. பொது விஷயங்களில் ஈடுபட வைக்கும். கூடுமானவரை அரசியல்வாதிகள் இந்த ஆண்டு வெற்றி நடை போடுவார்கள். இழந்த பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், நல்ல இடமாற்றங்கள் இவரிடம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமைகள் உண்டு. குழந்தைகளுக்கு இவ்வாண்டு பொற்காலமே. விவசாயிகளுக்கும் இவ்வாண்டு பொற்காலமே. கூடுமானவரை இவ்வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.